அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சகஸ்கரா சக்கரம் தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆனால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இந்த சகஸ்கரா சக்கராவும் மிக முக்கியமான ஒரு சக்கரா. தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சக்கராவா யோகத்தில் சொல்றாங்க. யோக முறைகளில் பார்த்தீங்கன்னா இது 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை பூவை கற்பனை பண்ணிக்க சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய உச்சந்தலையில் இந்த சக்கரா இருக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு இந்த சக்கரா டிஃபால்ட்டா ஆக்டிவ் ஆயிருக்கும். அப்புறம் ஒரு மாசம் 1.5 மாசத்துல அந்த ஆக்டிவேஷன் இல்லாம போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவ துவாரங்களுக்கு அடுத்தது 10ஆவதா இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான துவாரம். இந்த துவாரம் மூலமா தான் நம்முடைய ஆன்மா பிரபஞ்ச சக்தியோட தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளும். சரி, இந்த சகஸ்கரா சக்கரா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், மனதளவுல நம்ம உணர முடியும் அப்படின்றத சொல்றேன். ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா குண்டலினி சக்தி அந்த சகஸ்கரா சக்கரால இருக்கும்போது அது ஆக்டிவேட் ஆயிருக்குன்ற மாதிரி அர்த்தம். உங்களுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். சக்கரா ஆக்டிவேட் ஆகி சில வருடங்கள் இதுல தியானம் பழகினதுக்கு அப்புறம் எனி டைம் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். அது எப்படின்னா, என்னதான் கடன், நோய், உறவுகளில் பிரச்சனை அது எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் கீழே அமுக்கிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இதை ரியல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் என் லைஃப்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு டிஸ்டர்பே பண்ணாது. நான் ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில எப்பவுமே இருக்கிறேன். பணம், காதல், பாசம், பந்தம், குடும்பம், உறவுகள், கடவுள் வழிபாடு, மந்திரங்கள், கோயில்கள் இதுல ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, உதாரணமாக எடுத்துக்கோங்களேன். இப்போ பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணம் என் கை கிடைச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யாராவது என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லை. ஆல்ரெடி நம்ம ஹாப்பியான ஒரு மனநிலையில் தான் இருக்கோம். அப்படின்றதுனால ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாதான் ஹாப்பினஸ் நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு தோணாது. எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த சகஸ்கரா சக்கரம் மூலமாக நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இது ஏன் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறேன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உணர்ந்துட்டு இருக்கிறது நான் அதை சொல்றேன். எமோஷனல், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா தோணாது. இந்த சகஸ்கரா சக்கரா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய கேரக்டர் அப்படின்றது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். ரொம்ப நல்லவராக மாற ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா ஒரு ஹாப்பியான மனநிலையில் இருக்கும்போது மற்ற விஷயங்கள் உங்களை பெருசா இன்டர்ஃபியர் பண்ணாது. ஸோ மேக்சிமம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. அதுவும் இல்லாம யூ அட்ராக்ட் பீப்புள். நீங்க யாரையும் போய் லவ் பண்ணுறதோ இல்லை யார் பின்னாடியும் போய் லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லை யாராவது நம்மளை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு காத்திருக்கிறதோ அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுனால நம்மளோட பழகிறவங்க நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது உங்கள் கணவன், மனைவி, உறவு நிலை, உங்களுடைய நண்பர்கள், அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க யாராக வேணா இருக்கலாம். லவ்ன்றது இது காதல் இல்லை, ஒரு பாசம், ஒரு அன்பு, மரியாதை, அந்த மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது என்னன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபுல் ஹாப்பினஸோட இருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்க உங்ககிட்ட அவங்களுடைய ஃபீலிங் ஷேர் பண்றது இல்லை, அவங்க கஷ்டத்தை புலம்புறது அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகும்போது ஃபுல் டைம் ஹாப்பினஸோட இருப்பீங்க. உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் லவ்க்காக யார்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. தென் யோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய செக்ஷுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமத்தினுடைய அந்த சக்தியை நம்ம உடல் மூலமாக நம்ம வெளிப்படுத்திட்டே இருப்போம். அதாவது எப்போ ஒரு உடல் உறவு வச்சுக்கிறோமோ இல்லை ஒரு சுய இன்பம் அனுபவிக்கிறோமோ அப்போ அந்த செக்ஷுவல் எனர்ஜின்றது நம்ம உடல்ல இருந்து வெளியே போயிட்டே இருக்கும். ஆனால் யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செக்ஷுவல் எனர்ஜியை நம்முடைய உடல்லே தங்க வச்சுப்பாங்க. அதை தங்க வச்சுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சக்கரா தான் இந்த சகஸ்கரா சக்கரா. ஸோ அவங்களுடைய அந்த செக்ஷுவல் எனர்ஜி ஃபுல்லாமே அவங்களோட உச்சந்தலையில் இருக்கும். ஸோ அது தேவைப்படும் போது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுன்றது போகம்னு சொல்லக்கூடிய உடல் உறவு மூலமாவோ இல்லை மற்ற விஷயங்கள் மூலமாவோ கிடையாது. அந்த விந்து சக்தியை உடல் இயங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது கேட்கும் போது ஏதோ கதை மாதிரி இருக்கும், பட் யூ கேன் ஃபீல் இட். அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். இப்போ யோகிகள்லாம் பல வருஷம் காட்டில் உட்காந்துருப்பாங்க, தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எனர்ஜி மூலமாக தான் அவங்க உடல் இயங்குறதுக்கான சக்தியை அவங்க அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அதாவது தன்னோட செக்ஷுவல் எனர்ஜியை தன்னுடைய உடல் இயங்குறதுக்காக மாற்றிக்கிறக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சகஸ்கரா சக்கரா இது பண்றது மூலமா பண்ணலாம். அப்புறம் ஆஸ்ட்ரல் டிராவலுக்கும் இந்த சகஸ்கரா சக்கரா தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஜீவசமாதி அடைகிறதுன்னு சொல்றோம்ல, சித்தர்கள்லாம் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். ஸோ அந்த ஜீவசமாதியில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குண்டலினி சக்தி சகஸ்கரால ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 21 நினைக்கிறேன், 21 சில இடத்துல 48 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து 21 நாள் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த உயிர் உடலை விட்டு வெளியே போகும் உச்சந்தலை வழியா. நம்ம சாதாரணமா உயிர்
உடலை விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒன்று பண்ணணும். பாய்சன் சாப்பிடணும், இல்லைனா தூக்கில் ஏதாவது மாட்டிட்டு தூங்கணும், இல்லைனா எதாவது அடிபட்டு சாகணும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உயிரை வந்து உடல்ல இருந்து வெளியே கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து போயிடுவீங்க. அதுதான் வந்து சமாதி நிலை. மரணம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றதும் அதுதான். ஸோ அதுக்கும் உபயோகப்படக்கூடிய சக்கரா தான் இந்த சகஸ்கரா சக்கரா அப்படின்றது. இதெல்லாம் சகஸ்கரா சக்கரா மூலமாக நம்ம அடையக்கூடிய பயன்கள். இதில் சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஹையர் ஸ்டேட்டு. ஸோ என்னோட ட்ராவல் இன்னும் அதை நோக்கி தான் இருக்குது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், கர்மாவை வந்து குறைக்கிறதுக்கு உபயோகக்கூடிய ஒரு முக்கியமான சக்கரம் இந்த சகஸ்கரா சக்கரம். என்னோட குண்டலினி சக்தி மோஸ்ட்லி நான் சகஸ்கரா சக்கராவில் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தேர்ட் ஐ கூட நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, கனெக்டிவிட்டி பிட்வீன் எனக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் அது வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் டைம் ஹாப்பினஸ் ஃபீலிங் அது நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போவுமே. ஸோ வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் என்னோட மனதை வந்து பாதிக்கவே பாதிக்காது. நான் எப்போவுமே ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில் இருப்பேன் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும். ஸோ என்னோட கேரக்டர் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் யார்கிட்டையும் போய் என்னை லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்கறதே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சகஸ்கரா சக்கரால ப்ராக்டிஸ் பண்ணதுனால கிடைச்ச விஷயங்கள் தான். நன்றி.